வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கோட்டை, அதுவும் நார்மல் ஒருத்தரோட கோட்டை கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆளோட ஒரு கோட்டைக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். ஏன்னா பெங்களூர் போறோம்னாலே இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நம்ம போக முடியாதான். அப்படிப்பட்ட ஒருத்தர் பெங்களூர் போறோம்ல ஒசூர்னாலே நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பெர்மிஷன் வாங்குனீங்களா அவர்கிட்ட? சபரிட்ட கேட்டேன். சபரி இல்ல, அவருக்கு குரு. சபரியோட அசிஸ்டன்ட் தானே சூரி. யாரெல்லாம் அவனை போய் பாப்போம்னு சொல்லி கை தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த காருக்குள்ள யாருமே கை தூக்கல, நான் மட்டும் கை தூக்கல. சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சகிச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் என் கூட வராங்க. வந்துட்டோம்டா. இதானா தள்ளி நிப்பாட்டுங்க. வேற கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்து பாத்துட்டு பாய் போட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த பக்கம் சூரி பக்கம் வரீங்கன்னா ஒசூர் பக்கம் வரீங்கன்னா வேற கடையில டீ குடிச்சிட்டு சூரிய வந்து பாத்துட்டு பாய் வேணா ஹாய் பாய் மட்டும் சொல்லிட்டு போங்க. வரண்டா சின்னசாமி. சரிடா, சரி போமா டீ குடிக்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. என்னங்க, ஒரு நாள் சூரிய வந்தானுங்க நம்ம ஆபீஸ்க்கு. சரிங்க. வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்து இருந்த சோஃபால அவனே வாண்டடா வந்தான். அண்ணா வாங்கினா டீ குடிக்கிறேன் இந்த மாடுலேஷன் சூரியதான் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டானு. எனக்கு ஒர்க் இருந்தது டீம்ல, இருந்தாலும் அவன் கூப்பிடுறானே, சரி ஓசில டீ வாங்கி கொடுப்பான் அப்படிங்கறக்காக அவன் கூட போனேன். என் கூட ஆனந்த் எடிட்டர் 2 பேர் வேலையை விட்டு வந்தானுங்க அவன் கூப்பிடுறதுக்காக. அப்ப அவனையும் சேர்த்து எடுத்துருக்கீங்க. இல்லை சரி இளைப்பாறட்டும் இடையில அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்தானுங்க. ராஜு வந்தானுங்க, பிரகதீஷ். மொத்தம் எத்தனை பேருங்க? 7 பேர் போறோம். சரிங்க. போய் எல்லாம் டீ சாப்பிடுறோம், பண்ணு சாப்பிடுறோம். அவன் தான் என்ன சொல்றானுங்க, சாப்பிட்டு அண்ணா எடுத்துக்கங்கண்ணா, கிளீன் பண்ணி ஒண்ணு எடுத்துங்க, அதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க. நாங்க டீ மட்டும் தான் சாப்பிட்டுங்க. அவன் தான் எல்லாத்தையும் சாப்பிட சொன்னான். இப்ப கடைசியில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மூஞ்சி பாத்துட்டு இருக்காங்க. பண்ணல அண்ணா பே பண்ணிருங்கண்ணா அப்படின்னு அவன் என்கிட்ட என் பில்லு எவ்வளவு கேட்டு 20 ரூபா 30 ரூபா 380 ரூபாய் எப்படி பே பண்ண டீ தான் முடிச்சிட்டு சாப்பிட்டுருக்கோம். அவனும் சாப்பிட்டானுங்க. ஆனா பே கூப்பிட்டு அவன் தானே பே பண்ணணும். கடைசிக்கு எங்களே பே பண்ணி வச்சுட்டீங்க. சரி அண்ணா நான் போயிட்டு வரேன்னா சொல்லுங்க. இது வந்து ஒரு தவறான பிஹேவியர் தானே. நீங்க எல்லாருமே விஜய் சித்துன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுண்ணே. அட்லீஸ்ட் விஜயவாது இருக்கலாம்ல, சித்து தான் இல்ல. அந்த ஒரு சின்ன மெச்சூரிட்டி கூட இல்லைங்க. இது மெச்சூரிட்டி இல்லன்றது நம்ம அவங்க கூட பழகின 6 வருஷத்துல நமக்கு தெரியும். அதனால அன்னையில இருந்து அவன் டீ குடிக்க கூப்பிட்டானவே அவனுக்கு வந்து வணக்கத்தை போட்டு நீயே இப்ப சரி விடுங்க, பிரச்சனை இல்ல. எவ்வளவு செலவு அன்னைக்கு ஆச்சு? 380 ரூபா. இன்னைக்கு அந்த 350 ரூபாய்க்கு நீங்க தின்னுங்க வாங்க. சூப்பர். சரி ஓகே, 350 ரூபா நான் டேலி பண்ணணும் கண்டிப்பா. திருடி வந்துரும். 350 ரூபாய்க்கு திருடிரும். இப்ப ஒரு திருட்டு குடும்பத்தை தான் வாக்கப்படுவாங்க. 380 ரூபாய்க்கு டீ கல்ல திருடலாங்கிறாங்க. வீட்டுல போய் பொண்ணு எடுக்க போறீங்க நீங்க. நல்லவங்க கையில திருட தப்பே கிடையாது. திருடன் கிட்ட திருடுறவன் யாரு? ஒரு நல்லவன், ராபின் ஹுட். என்னடா போமா சென்னைக்கே போயிடுவோம். குஸ்காவையும் பார்க்க வேணாம், குஸ்கியவும் பார்க்க வேணாம். சரி அவன் இருக்கானா? இதான அவன் கடை. அதாவது எந்த தலைதொலியோட அவங்க அப்பா என்ன பண்ற? பாக்கு போட்டு வச்சுட்டு இருக்காரு. இல்ல, யாரும் வரக்கூடாதுன்னு வாசல்ல துப்பிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா நாங்க ஏன் இப்ப வந்தோம்னா, சூரி பழைய இடத்துல ஒரு கடை வச்சிருந்தால அந்த கடைக்கு நம்ம போயிருக்கோம். ஆனா சூரியோட புது கடைக்கு நாங்க வந்தது இல்ல. இது சூரியோட புது கடை. அது அவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா 2 பேரையும் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு திட்டு வாங்காம இருக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை திறந்திருக்காங்க. ஆக்சுவலா இப்ப மணி உண்மையாலே நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 9-12 இந்த டைமுக்கு டீ கடை வச்சிருப்பான். 6-7 மணிக்கெல்லாம் மூடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்ப அவங்க தூங்குற வரைக்கும் இவங்க 2 பேரும் இங்க இருப்பாங்க. அவங்க தூங்குறதுக்கு வடாம போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் ஒரு கடையில பண்பட்டு ஜாம் சாப்பிட்டு டீ குடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப அவர் போன் அடிப்போம், நம்ம காலை மதிச்சு எடுத்தாமா போவோம், இல்லன்னா ஸ்ட்ரைட்டா பெங்களூர் கொடுங்க. உங்களுக்கு இப்ப போக கூடாது. ஹலோ, எங்க பாருக்க? வீட்டுல என்னடா பண்ற? வீட்டுல இருந்தா உங்க அம்மா திட்டுவாங்கடா. வீட்டுல இருக்க கூடாதுடா. கடையில நிக்கிறோம், வாசல்ல யாருமே இல்ல. அதான் அவர் தான் பாக்கு போட்டு துப்பி நிக்கிறாங்க வெளியில. பாத்தீங்களா, பழைய மாதிரி இருந்தா சொல்லும் போது அண்ணா என்னன்னா இப்படி சிரிச்சிருப்பான். எப்படி மாடலேஷனே இதான். அதை நான் பக்கா பண்ணுவேன். இப்படி சிரிப்பாரு சூரி. இப்ப மாறிடுச்சு. சொன்னல ஆட்டிடியூட் ஆயிட்டாருன்னு. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இப்ப என்ன கடைக்கு போகணும் அவன் கடை தொடுத்த கடை சும்மா போயிட்டு அவன், அதாவது நம்ம கில்பர்ட்டும் நமக்கு ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் கிட்டும் நமக்கு ஒண்ணுதான், ஜாம் சூரி கடையும் நமக்கு ஒண்ணுதான். எல்லாம் நம்ம பசங்க. அதனால நம்ம கடை. நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கடை ஆரம்பிச்சுதான் வந்திருக்கீங்க. ஓகே, நான் நாளைக்கு ஒரு மசாலா சென்டர் ஆரம்பிச்சேன். நீங்க அதுவும் இது ஒன்னாடா. நீ நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பி, நான் வரேன். நாளைக்கு ஒரு துணி கடை ஆரம்பி, நான் வரேன். வேணான்றேன். அவன் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதுல போறாங்க. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்.
வணக்கம்பா. வாரி மீச செமையா இருக்கேன். செம்மையா இருக்கிறாரு. வந்துட்டாரு. பார்த்தா இப்ப அவன் அப்பா மாதிரி வர போறான். அம்மா இருக்கிறாரு. எங்க பாய் வாங்க வாங்க அதை வரப்பா ஓரம் நிப்பாட்டிட்டு வரோம். இதே ஓரம் தான்டா. வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூப்பா. பாத்தீங்களா தம்பி படலாம்? பார்த்தேன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன்பா. ஆனா குவாலிட்டி இல்ல பார்த்தா. தேட்டர்ல போய் பாக்குறப்பா. இதை நம்ம போட்டதா கம்பிலாம் செட்டப்பா சூப்பரா இருக்குல்ல. இந்த சைடு உட்கார்றதுக்கு சூரிய செட்டப்லாம் பக்காவா பண்ணுங்க. இது என்ன டிஸ்ட்ரிக்ட் வச்சிருக்கீங்களா வாசல்ல? நம்ம தானா? அவரை யோசிச்சு பாருங்க, யாராவது வருவாங்க இப்படி உட்காந்து அப்ப பிளானே அதான்டா. இப்படி யாரா டிக்கி கொண்டு வந்து என் மூஞ்சில வைக்கணும் தானே என் பக்கத்துல அசிங்கப்பட்டுரும் நானே நான் வைக்கிறேன். போலாமா உள்ள? உடஞ்சாலா எழுதுகளா? என்ன சூம்பி போயிடுச்சு வந்திருப்போம். ஆமா. ஆனா அது நம்ம வேற கடை, இது வேற கடை. சூரியோட கடையில பாத்தீங்கன்னா அனுமார் ஐயாவே வந்து டிவி யார் அவரு கடையில ஆசிரியர் வராத உண்மையாலே ஃபர்ஸ்ட் எடுக்கணும் உங்களை பத்தி. இப்ப சரியா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவங்க அப்பாவோட டீஷர்ட் அந்த பாதுகிற ஹோட்டல மட்டும் ரூம்ல அப்பா ஒரு லெமன் டீ வித்தவுட் சுகர். சூரி வித் சுகர். லெமன் டீ வித் அனியா. லெமன் டீ வித் தேவா. பாத்தீங்களா பழைய சூரியட்ட காமெடி பண்ணேன். காமெடி பண்ண இத்த பழைய லெவல் நான் தான் பழைய சூரி. லெமன் டீ வித் யுவன். அப்படி வரணும்டா இன்னும் இருப்பாரா பழைய சூரியகிட்ட வரல. கடைசியில பார்த்தா என்ன பேர் பண்ண சொல்லுவோம். எவ்வளவு தெரியுமா? இருநூறு 30 ரூபாய் இல்ல. நான் நீங்க மட்டும் தான் வருவோமா? எல்லாரும் அப்புறம் என்ன எல்லாரும் கூப்பிட்டது நீங்க. என்ன ஒரு வெட்டாலே வந்து நான் ஆபீஸ்க்கு வாங்கிட்டு அது அவங்களா வாங்கி தந்தோம். போல கூட்டிட்டு போயிட்டு அப்பத்துக்கு போயிட்டு எல்லாம் என்ன வேணுமா எல்லாம் தின்னதுக்கு அப்புறம் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. போய் வண்டி சூரிய வந்து புது கடை தோணுங்கடா. நம்ம என்ன போவே இல்லை. வாங்கடா சூரிய கடைக்கு கூப்பிட்டேன். அப்ப சூரிய கடைக்கு போலாம் கை தூக்கு போடான்னு சொன்னேன். நீ சொல்லு யாரா கை தூக்கி யாரா தூக்கி இருக்க மாட்டாங்க. நான் சொன்னல ஓகே ஒண்ணு கரெக்ட். யாருமே போவானா சொல்லுங்கடா. நான் தான் நம்ம தம்பி கடை வாங்க கூப்பிட்டு வந்துட்டான். அப்ப நான் சொன்னேன் போட்டோ தான் போட்டிருக்கேன். அதையும் கேட்டாங்க. அது இருந்த போட்டோ உட்கார போட்டிருக்கான். பழைய கடைக்கும் இந்த கடைக்கு என்ன டிஃபரன்ஸ்? அந்த கடையில இருக்கிறது என்ன அந்த கடையில இல்ல, இந்த கடையில இருக்கிறது என்ன அந்த கடைக்கு நான் சொல்லவா? அந்த கடையில என்னெல்லாம் இது போச்சோ அதெல்லாம் இந்த கடையில இருக்கிறாங்க. யாரும் வர மாட்டாங்கடா. இப்ப மட்டும் என்ன நாங்களும் சுத்தி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ இதுக்கு மேல கடையில டீ குடிக்கிற ஆளை விட டீ போடுற ஆளு அப்பவே சொன்னேன் நைட் ஷிஃப்ட் ஆளை கம்மி பண்ணிட்டு கேட்டியா? ஐடி கம்பெனி சரி இப்ப என்னதான் ஸ்பெஷல் கேன்சூரி டீ ஸ்டால்ல? கேன்சூரி டீ ஸ்டால்ல பன்வெரி டிஷ் கடையை சுத்தி காட்டினால அவர்தான் மொத்த கடையுமே இதுல என்னதான் சுத்தி ஒருத்த குடிசை வீட்டுல வந்தாலும் அவன் வாழ்றதுன்னா அவன் கோபம். அப்படி இருக்கும்போது அவ்வளவுதான் சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய கடை பாக்குறா அப்படி மேனிபெஸ்ட் பண்ணாதான் பெருசாகும். மேனிபெஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க பார்த்தா பக்கத்து கடையை போய் மேனிபெஸ்ட் பண்ணாங்க. கடையை கொடுங்க. அப்படிதான் இது என்னது? இது என்னதுபா? அதோட வேல்யூ ஒண்ணு ஃப்ரிட்ஜ் மச்சான். ஓகே மச்சான். ஓகே மச்சான். கோல்டு இது பாதாம், இது கோல்டு பூஸ்ட். நான் கோல்டு பூஸ்ட் குடி பயங்கரமா இருக்கும். கோல்டு பூஸ்ட் குடி. சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உள்ள வந்துட்டோம். கேன்சூரி டீ ஸ்டால் பங்கனமல்லியில கடை இருக்கு. பாகலூர் ரோட்ல. பாகலூர் ரோடா? ஆமா பாகலூர் ரோட்ல இருக்கு. நீங்க உண்மையிலேயே ஒசூர் பக்கம் கேரளா பக்கம் அந்த பக்கம் இருந்தீங்க இங்க எது பக்கம் பக்கம் இருந்தீங்கன்னா முப்பத்தி கிடைக்கு வாங்க. உண்மையா சொல்றேன் இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 2 டீ குடிக்காம போகவே முடியாது. சோ இப்ப அவருடைய பேர் என்னன்னா கடை. இதை வந்து உங்களுக்கு நான் காட்ட போறோம் வாங்க. சோ இது என்னது? இதான் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் போட்ட கடையில நானே என் எங்க அப்பா அம்மா ஒரு ஃபேமிலி போட்டோ
ஓகே. ஆனா அப்பாவோட மூஞ்சில சந்தோஷமே இல்லையே. இல்ல இல்ல இன்னைக்கு இதுல சவர்மாலாம் வச்சிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டே பில்லுனா அது வந்து ஃபர்ஸ்ட் நாள் பாத்தல அதுக்கப்புறம் ஆக்கல. இது மாதிரி எங்களுக்கு ஒரு நாளாவது திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அதன் இப்படி பண்ணா எவனா வருவாங்க? எனக்கு ஊதுனா புகை பிறக்க மாட்டேன். வைக்காம இருக்காங்க. சரி, இந்த மாதிரி இவர் வந்து நமக்கு டீ குடிச்சாரா? அசு மாதிரி சோ அவர் பண்ண டிராகன் ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா இருந்த அந்த இது அவர் வந்து அந்த டிராகன்ல கிளைமேக்ஸ்ல இத டெய்லி ஒரு தடவை நீயே ஒரு பேர் நோட்டு வாங்கி ஃபுல்லா எழுதாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதை எடுத்து போய் அவரே கொடுத்தா திருத்தி கொடுப்பாரு. நீங்க இதை படிச்சிட்டீங்க, அவர் வாயால அதை பண்ணிக்கணும். நம்ம எல்லாரும் லைஃப்ல சக்சஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் தோத்துருவோம். பட் தோக்குறோம்னு உட்காந்துட்டே இருக்காம திருப்பி எடுத்து ஓடுறதுதான் பெரிய சக்சஸ். இப்ப இது பார்க்க சொல்லுங்க. சரி, ஓகே. இது மாதேஷ் மாணிக்கம் டிஓபி. எதுக்கு அன்பு தம்பி கேம்சூரிக்கு வாழ்த்துக்கள். ஓகே, கேமரா வரலன்னு தெரிஞ்சு அவரே சீக்கிரம் வச்சு பழச்சுக்கிறான்னு ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணது. சரி, அத பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது, நம்ம பேசுவோம். சரி, அடுத்தது படி. யார பார்த்தும் பொறாமப்படாத, என்னது பொறாமப்படாத, யார பார்த்தும் பொறாமப்படாத, உன் வேலையை மட்டும் நீ பாரு. மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு யோசிக்காம நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சா போதும் சக்சஸ் ஆகும். இது வந்து யோகி பாபு ஒரு ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்ல ஏதோ சொன்னாரு. இது வந்து இந்த சைனா சீரிஸ் ஃபுல்லா பாத்துருக்கும் போது லாஸ்ட் எபிசோடு வரும்போது அப்பா பாத்துட்டு இருந்தாரு. பாத்துட்டு ரொம்ப பயமாவே இருந்துச்சு. நிஜமாவே பார்க்க எனக்கே பாத்துட்டு போது அப்பா வந்து கடைசியா நீங்க ஃபைனலா முடிச்சுட்டு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்பா அதுக்கு அப்புறம் நான் பக்கத்துல இருந்து ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் அதுதானே யோசிச்சேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கடையில வச்சிருக்கோம்னா இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய வரும். ஒரு இடத்துக்கு மேல உங்களால போகவே முடியாது, அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும். அதையும் தாண்டி முதல் கால் எடுத்து வைக்கும் போது கால்லாம் நடுக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுல்ல, அதுதான் கொண்டு வந்து எங்களை இங்க சேர்ப்பாட்டிக்குது. அப்ப உண்மையிலேயே இந்த இது வரும்போது நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க. அதை ஃபீல் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இல்லையா தம்பி? இல்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்ப ஃபீல் பண்ணி காமிக்க இவருக்கு காம்படிஷன் வந்துருச்சு, அவருக்கு சுத்தமா போயிடுச்சு. ஏதாவது அதுல உங்க எல்லாருக்கும் நான் இதை சொல்லி ஆகணும். இது உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கு. கைத்தட்டு. ஆக்சுவலா இந்த போட்டோ இருக்குல்ல, இதை எடுத்தது சூரி. அப்படியா? பண்ணாரு. அப்போ வந்து சூரி அதை எடுத்தாரு. சோ அத ஆதியன் வாங்கிட்ட காமிச்சு அதுல சைன் வாங்கினதான் இங்க போட்டுருப்பாங்க. அன்புடன் ஆதி போட்டாரு. சோ அதனாலதான் அதை எடுத்த ஆதி எனக்கு பிடிச்ச ரொம்ப போட்டோ. ஒழுங்கா போய் போட்டோ எடுக்க போயிடுறேன். அந்த நாய் புடையெல்லாம் எடுத்தீங்களா? நாய் போடுறதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காலையில 5:30 மணி கரெக்டா நாய் போய் எடுத்துருவாரு. சோ இதான் வந்து சூரியோட கடை. சோ நீங்க பாத்துருப்பீங்க ஒரு அற்புதமான ஜப்பர் பாய் பிரியாணில இருந்து சூப்பர் நண்பா, நல்லா இருக்கு. உண்மையாலே ஒரு தனி போட்டோ யாரு தெரியும் சமரியா? கடெல்லாம் ஆரம்பிக்கல. இந்த இதையும் வச்சுக்கிட்டா நீ கடை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்ப நான் உனக்கு ஒரு போட்டோ எடுத்துறேன். நம்ம ஆபீஸ்ல இருந்த பிளாஸ்க், ஆபீஸ்ல இருந்த கப்பு, அதை வச்சு ரெண்டுத்தையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்தேன். அதுவே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாப்புல. நான் கொஞ்சம் அழுது நானுமே நம்ம கலாய்க்க மாட்டேன். சில மூட்டை கொஞ்சம் காமிக்கணுமா? வந்தீங்க அப்படி பேசுவாங்க. டீ ஸ்டால், டீ கடை. ஒரே ஒரு டவுட், 2.0 என்னன்னு கேட்கணும். நான் கேட்க மாட்டோம். அதோட எங்களுக்கு டவுட் இருக்கு. டீ ஸ்டால்னு சொன்னது அவர் நக்கீரரே பாட்டு இப்படியே உள்ளது கூறினார்ல. ஸ்டாலுக்கும் கடைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டால் என்பது ஆங்கில வார்த்தை, கடை என்பது வார்த்தை. டீ என்பது தமிழ் வார்த்தையா? கேம் என்பது தமிழ் வார்த்தையா? சொல்லுங்க நக்கீரரே. தமிழ்ல அதுதான் நான் அவனும் கேட்கிறேன். தேதி சொல்லுங்க. கேமரா நடிகர் தமிழ் கேமரா ஒளிப்பதிவு சூரி தேடி
கேமரானாக்கா ஒளிப்பதிவு, கேப்னா ஒளிசூரி பேரியே நேசுதி விடுதி ஒளிசூரி தேடி விடுதி. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பல